ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரூச்சஸ் ஜுவல்லரியில டே 14. இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் பேண்ட் தான் மேக் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஓவல் ஷேப்ல இருக்க எம்டிஎ போர்ட அட்டாச்சர் கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். P7000 க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஜாஸ்மின் பட்ஸை இந்த மாதிரி காம்பு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ரெட் கலர் இருக்கிற ஷெல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி இந்த ஹேர் பேண்டை வந்து மேக் பண்ண போகிறோம். இதில் எத்தனை பட்ஸ் வேணுமோ அத்தனை பட்ஸ்க்கு மட்டும் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு 3 to 5 பீசஸ் வந்து இதுக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்து வச்சுடுங்க. இப்போ அந்த செல்ஸ் எல்லாத்தையுமே மேலே க்ளூ வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே வந்து மெதுவா வந்து வைக்கணும். இதில் செல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிற்கிறதுக்கு வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகும். அதனால நீங்க க்ளூ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப வைக்க ஆரம்பிங்க. வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கங்க விழுற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் வந்து எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே விழாது. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்னதுக்கப்புறம் பட்ஸ் வந்து நம்ம காம்பு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஜாஸ்மின் பட்ஸை சென்டர் பாயிண்ட்ல இத மாதிரி வச்சு கவர் பண்ணுங்க. வைக்கும்போது சென்டர்ல லாஸ்ட் எண்டிங்கில கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் அங்கங்கே கேப் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ரூலர் பீடை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரூலர் பீடு அப்படி இல்லைன்னா நீங்கள் போலன் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணி அங்கங்கே வந்து ஷேப் பண்ணிக்கலாம். அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கு இல்லை யூஸ் பண்ணாமலேயும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போது சென்டர் பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அந்த செல்ஸ் எல்லாமே ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிட்டு. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க.